சொல்லிச்சு. முன்னொரு காலத்துல தமிழ்ல ஒரு மிகப்பெரிய டைரக்டர் யாருன்னு கேட்டீங்க அப்படின்னா அது வேற யாரும் இல்ல, நம்ம சங்கர் சார் தான். I am the only one, super one. எடுத்த எல்லா படமும் இட்டராக டைரக்டர் யார் தெரியுமா? ரீசெண்டா வந்த படத்துல பட்ஜெட்ல எடுத்து பட்ஜெட் கரெக்டான படம் எடுத்த டைரக்டர் யார் தெரியுமாண்ணா? அது வேற யாரும் இல்ல, நம்ம சங்கர் ஐயா தான். நீங்க ரொம்ப புகழ்றீங்க. ஆனா இப்ப பாத்தீங்க அப்படின்னா ரீசெண்டா வந்த படத்துல மொக்க படத்தை டைரக்டர் யார் தெரியுமா? பல கோடி நஷ்டம் பண்ணது யார் தெரியுமான்னு கேட்டீங்கன்னா அது வேற இல்ல, அதுவும் நம்ம சங்கர் சார் தான். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சமீப காலத்தில் சங்கர் எடுத்த 2 படமும் வந்து நக்கிட்டு போயிடுச்சு. பல பேர் கலாய்க்கிராம ஆயிடுச்சு நம்ம சங்கர் சார் நிலைமை. அப்படி ஒரு அர்ஜென்ட்டா எடுத்த ஒரு காவியம் தான் இந்த கேம் சேஞ்சர். இந்த கேம் சேஞ்சர் கடைசியில் கேமோட தான் மிச்சம். நாம என்ன பாசி நாம ஒன்னு நினைச்சா ஒன்னு நினைக்குது. உங்களே தில்ராஜ் பாவாங்க அதையா வந்து ஃபைட் வேணுமா ஃபைட் இருக்குது, பாட்டு வேணுமா பாட்டு இருக்குதுன்னு பார்த்தாரு. அதேவா இவ்வளோ பார்த்தியே படத்தில் கதை இருக்கான்னு பார்த்தியா? அதை பத்தி யோசிக்கவே இல்லையே. ஓகே சோலிஸ், நம்ம பார்க்க போகிற படம் பார்த்தீங்க அப்படின்னா கேம் சேஞ்சர் தான். ஆக்சுவலி படம் வந்த புதுசை பற்றி ரோஸ் போட்டிருப்பேன், அதை சொல்லியிருப்பேன் ஓடிடி வந்து சொல்கிறேன் அப்படின்ட்டு. ஸோ ஓடிடியில் வந்துருச்சு, வந்து ரொம்ப நாள் ஆச்சு, வேலை வேறு பிரச்சனைனால படுக்க முடியல, இப்போ வந்துட்டேன். ஓகேவா? ஓகே. ஸோ வீடியோ பார்க்க முன்னாடி லைக் பண்ணிங்க, யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஓகே சோலிஸ், ஓரா பேசாமல் வெளியே போயிடலாம். நான் கந்தசாமி, இந்த ஷோ கலை கந்தசாமி. சங்கர் சார் பார்த்தீங்க அப்படின்னா தமிழுக்கு அவர் வந்து பழசு, பட் தெலுங்குக்கு அவர் வந்து புதுசு. இந்த பாகுபலி படம்லாம் வந்து இட்டா இருந்ததுக்கு அப்புறம் தெலுங்குல இருந்து பல டேரக்டர் வந்து இறக்குமதி பண்ணாங்க. அந்த மாதிரி நம்ம சங்கரை ஏற்றுமதி பண்ணிருக்காங்க. பட் என்ன பண்றது, ஏற்றுமதி விலங்கல இறக்குமதி விலங்கல. நம்மளும் சாதாரண ஆட்கள் கிடையாது, நம்ம பங்குக்கு தமிழ்நாட்டுல இருந்து சங்கர் அனுப்பி வச்சிருக்கிறோம். ஓப்பனிங் சீன்ல பார்த்தீங்க அப்படின்னா கதைக்கும் இதுக்குமே சம்மந்தம் இல்லாமல் ஒரு இன்ட்ரோ சீனு, அதுவும் சாதாரணமாக ரோட்டில் ஒரு கார்லாம் வச்சோம்னா அதெல்லாம் பழசாயிடுச்சு. கொஞ்சம் பிரம்மாண்ட தூக்கு வந்துட்டு தலைவன் ட்ரெயினில் வச்சிருக்கேன் அந்த பிரம்மாண்டத்தை. அதுல என்ன பியூட்டினா மொத்த அழகையும் கூட பாத்தியா அங்க நிக்கிற நீ. இப்போதான் ஹீரோனுக்கு சண்டை காட்டுவாங்க, ஹீரோ மாஸ்டர் ட்ரெஸ் போட்டு இல்லை வந்து ஏதாவது குட்டி மாதிரி போட்டு ஸ்டைலாக காட்டுவாங்கன்னு பார்த்தா தலைவன் லிங்கெட் வந்திருப்பான். இருக்காது, கண்டிப்பாக ஏதாவது ப்ரமோஷன் இருக்கணுமே, ஒருவேளை இப்படி இருக்குமோ? Nandu brand elite washed lungis. இல்ல ஒருவேளை இப்படி இருக்குமோ? 999 prestigious lungiகள். சே இல்லையே, பிராண்ட் பேரே போடலையே. அதெல்லாம் ரகசியம் சொல்றதுக்கு இல்ல. அதாவது ஹீரோ இருப்பாரமா, ஹீரோ அடிக்கிறதுக்கு ஆளுங்க வருவாங்களாமா. ஹீரோ ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், அதெல்லாம் அடிக்க வரீங்கன்னு கேட்டீங்கன்னா அவர் இப்பதான் ஐஏஎஸ் ஆஃபீஸர், அப்ப ஐபிஎஸ் ஆஃபீஸர், அதுக்கு தான் அடிக்க வந்துருக்கு அப்படின்ட்டு மொட்டை போட்டு விழானுங்க வந்துட்டு இருப்பாடுங்க. சரி வந்துட்டானுங்க, வந்தவங்கள ஹீரோ அடிச்சு பறக்கூடாதுன்னு பார்த்தா வழிய வரைக்கும் வந்தவனுங்கள ஹீரோ அடிச்சு ட்ரெயின்ல ஏத்தி ஒருத்தர வழி அனுப்பி விட்டுருவாரு. அதனால ட்ரெயின்ல ஃபுட்பால் வச்சுட்டு போறீங்க, நாடா இது? ஐயோ நீ என்னவா பாக்குறது, என் குழந்தை ஊர்வலமே பாத்துக்கிட்டுடா. இவங்கெல்லாம் அடியாளுங்க, இவங்க அடிக்க சொல்லி ஒருத்தன் அமைச்சிருப்பான்ல, ஒரு டம்மி வில்லன் ஒருத்தன். அந்த வில்லனை வந்து போன் பண்ணி பேச்சுவான், என்னடா முடிச்சிட்டீங்களா அப்படின்னு கேட்டா இவரு என்ன பண்ணுவாரு, தண்டாவாளத்துல கிரில்ச்சின்னு அடிக்க வச்சா மாதிரி அடியன்ல கட்டி வச்சுட்டு இவரு உட்காந்து பேசிட்டு இருப்பாரு. வந்து டைம் போயிருச்சு, ஹெலிகாப்டர் எடுத்துட்டு வா அப்படின்ட்டு. வந்த வில்லன் வந்து ஹீரோ சண்டை போடுவான், இன்னும் 4 பேரை கூட்டின்னு வருவான்னு பார்த்தா ஐயோ அடியாளங்களை விட்டுருங்க அப்படின்ட்டு இவன் காலை வந்து கெஞ்சிக்கிட்டு இருப்பான். அங்கதான் 2 பேருக்குள்ள டீல். இவன் நீ வச்சுக்க, ஹெலிகாப்டர் நான் வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு. பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஹீரோ வந்து ஹெலிகாப்டர் எடுத்துட்டு போயிடுவாரு. வரண்டா சின்னசாமி. அங்கதான் பாத்தீங்க அப்படின்னா ஹீரோ ட்ரெயின் வருது, வண்டி ஆளுங்க இருப்பாங்க, ட்ரெயின் வரும். இப்படா வந்து இடியாங்களை வில்ல காப்பாத்துவான்னு பார்த்தா ஹீரோவே வந்து ஹெலிகாப்டர்ல ஃபுட்பால் வச்சுக்கிட்டு கத்தி எடுத்துக்கிட்டு வந்து வெட்டி காப்பாத்திருப்பாரு பல பேரை. நான் ஒரு கிறுக்கு நல்ல வேலை சங்கரபடமா போயிருச்சு. இதுக்காண்டி ஹரிபடமா போயிருந்தேன் அப்படின்னா தலைவன் கையில கத்தி வச்சுட்டு வெட்டிருக்க மாட்டான், அந்த ஹெலிகாப்டர் பிளேட வச்சுக்கிட்டு மொத்த பேரே காப்பாத்தி திருப்பா தலைவன். யோசனை நல்லா இருக்கேன் பாஸ். இப்ப மட்டும் என்ன குறைச்சல, ஹரிபடமா தான் இருக்குது மொத்த படமா. ஏட்டர் என்னையா சொல்ற? அதெல்லாம் கரெக்ட் தான். இதான் சொன்னா சில சீன்லாம் இந்த ஹரிப்பெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து அப்படியே சரு கேமரா பேனாவும் திடீர்னு வந்து கூகுள் மேப் ஓபன் பண்ணி பரப்பானுங்க. இந்த மாதிரி சீன்லாம் வச்சிருக்காரு. கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. உதாரணம் ஒரு ஆபீஸ்ல ஒருத்தன், ஓகேவா, அவன் வந்து சொல்ற செய்ய மாட்டேன்னு சொல்லுவான். அவனை வந்து இவர் வந்து வேற இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாமா. முதல் பதெல்லாம் பார்த்துருப்பீங்க, டிரான்ஸ்ஃபர் ஆட காமிச்சோன்னா டக்குன்னு ட்ரெஸ் காடாம போற மாதிரிலாம் வந்திருக்கும், சீன் வந்திருக்கும். இதுல பாத்தீங்க அப்படின்னா அந்த ஆள் அப்படியே பறந்து போய் இதுல கூகுள் மேப்ல பறந்து போய் உட்காருவான். ஆனா இது புதுசா இருக்குண்ணே, புதுசா உங்களே வேற லெவல்ல டெக்னாலஜி பயங்கரமா யூஸ் பண்றீங்க. அவ்வளவுக்கு கிரைண்ட் ஹரியே மிஞ்சிட்டீங்கன்னா பாத்துங்களேன். இவன் என்ன ஓவர்டேக் பண்ணி போறான். அப்புறம் தலையை வந்து ஹெலிகாப்டர்ல லுங்கியோட கிளம்பிட்டாரு. கண்டிப்பா அது லுங்கியோட எங்க வரும் பாத்தீங்கன்னா அதுதான் இல்லை. ஏன்னா ஹெலிகாப்டருக்குள்ள ஒரு அண்ணாச்சி வந்து கடை போட்டிருக்காரு. வந்துருக்கீங்களானே
ரெசிடென்ட் போடாதீங்க தெரியுமா? அவ்வளோ கலவரம் நடக்கிற ஊருக்குள்ள ஒருத்தவங்க வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருப்பான். தம்பி கன்னு வேணுமா அப்படின்ட்டு. அந்த மாதிரி எவனோ ஹெலிகாப்டர்ல வியாபாரம் பண்ணிட்டு இருக்கான் போல. லுங்கியோட போன மனுஷன் திடீர்னு டிப் டாப்பா ட்ரெஸ் எல்லாம் மாட்டிக்கிட்டு ஹெலிகாப்டருக்கு இருந்திருப்பாரு. வாட் ப்ரோ கீழே குத்து டான்ஸ் தான் சக்கு சக்கு அடிட்டு. இதுக்கு இந்த பாட்டு, இதுக்கு இந்த டான்ஸ், இதோ காமிச்சோன்னா ஓப்பனிங் சாங் போட்டே ஆகணுமா? சங்கர் சார் என்ன சார் இது? ஃபேன்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க. சரி, இது படத்துல பாடல்கள்லாம் வேற லெவல். அவன் வந்து பல கோடி போட்டு ஒரு பெரிய படம் எடுப்பான். ஆனா தலைவர் மட்டும்தான் பல கோடி போட்டு பாட்டு எடுப்பாரு. இப்போ இந்த படம் ஒரு விதிவிலக்கு அல்ல. சுதாசனா ஜெரிகன்னு ஒரு பாட்டு, ஈரனை காட்டும் போது ஒரு பாட்டு அப்படின்ட்டு சம்மந்தம் இல்லாம ஏகப்பட்ட பாட்டுகள் இருந்திருக்கும். சங்கர் சார் 2025, இது வந்து 2008 2010 இல்ல. பாட்டு போட்டா உட்காந்து பாட்டு டிவில போட்டாங்க, சன் நியூஸ்ல போட்டாங்க, ஜாலி அப்படின்ட்டு உட்காந்து பாக்குறதுக்கு. பாட்டு பிடிக்கலனா ஆடியன்ஸே வெளியே உட்காந்து தம்மு வரானுங்க. அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. இன்னும் நீங்க உட்காந்துட்டு பாட்டுல தன இப்போ எடுத்துக்கிட்டு இருந்தா யாரு பாக்குறது? தியேட்டர்ல தலைவிதி பார்த்துதான் ஆகணும். இது ஓட்டில வந்தா எல்லாம் ஓட்டி தான் பாக்குறானுங்க. பாஸ் யார் சொன்னதே ஹீரோயினுக்காகவே பார்க்கலாமா? ஹீட்டர் என்னையா சொல்ற? என்னடா உள்ள ஒண்ணுமே இல்ல. அது ஏன்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த ஹீரோ ஹீரோயின் காம்பினேஷன். ஆல்ரெடி இந்த ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்துட்டு விஜய ராமா அப்படின்ற கட்டா சொல்றான்னு தெரியல டைட்டில். அப்படிப்பட்ட காவியம் அது. இந்த காம்பினேஷன் பட்டித்தொடிலாம் எந்த அளவுக்கு கலாய்மெண்டெல்லாம் மாறிருக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பொதுவாக தமிழ் சினிமா மாதிரி சாப்பிட்டு இருக்குது. ஒரே ஹீரோயின் வந்து பொதுவாக படம் ஓடலான்னு வச்சுங்களேன், அவங்க எத்தனை மாதிரி ஜோடியா சேர்ந்து நடிச்சாலும் அந்த படம் வந்து அவ்வளோ சேவ் போகாதுன்ட்டு ஒரு சினிமா சென்டிமெண்ட் சொல்லுவாங்க. நான் சொல்லுவாங்க பொதுவா. ஓகேவா? இதே போட்ட ஐயோ நான் சொல்லவே இல்ல, இது எடிட்டர் தான். பாஸ் இத நாட வைக்கல. நானும் வேணாம்னு தான் சொன்னேன். அவன் தான். நானும் வேணாம்னு சொன்னேன். யாரு? நான் தான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து சப் கலெக்டர் ஆகி இப்போ நல்லது பண்ணுறேன், வித்தியாசமாக செய்கிறேன்ட்டு பல விஷயங்கள் செய்வார். பட் இதெல்லாம் பார்க்கறது ரொம்ப பழசாக இருக்கும். உதாரணத்துக்கு வந்து சிவாஜி படத்தில் ஆஃபீஸ் கூப்பிட்டுப்பாங்க தெரியுமா, வாங்கோ வாங்கோ வாங்குறதுக்கு வாங்கோ அப்படின்ட்டு. அந்த மாதிரி விஷயம் காமிச்சிருப்பாங்க. திடீர்னு போயிட்டு எலிபொந்த பார்த்து அரிசியை கண்டுபிடிப்பாரு. ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸை வந்து திடீர்னு பிளாஸ்ட் பண்ணுவாரு. நானே விசித்திரமான ஆளு. அது பார்த்தா பெரிய பில்டிங்கா பல மாடி இருக்கும். சம்பந்தமே இல்லாம ஒரே டிசைட் பண்றாரு ஆளு. அப்ப உள்ள இருந்த ஆளுங்க அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது. இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது படம் இப்படியே போயிருந்துக்கலாம். சம்பந்தமே இல்லாம லவ் ட்ராக்க உள்ள விடுற, யங்ஸ்டர்ஸ் அட்ராக்ட் பண்றேன்ற பேர்ல தலைவர் சம்பந்தமா ஈர உள்ள விட்டுருப்பாரு. இங்க தாங்க படம் படுக்கிறது. கிரிஞ்சுன்னு சொல்லலாம். அல்ட்ரா கிரிஞ்சு கேள்விப்பட்டீங்களா? அப்படி அல்ட்ரா கிரிஞ்சு லவ் ஸ்டோரி தான் இந்த லவ் ஸ்டோரி. கங்குவாய் வச்சுட்டாங்களா பாத்தீங்களே. ஹீரோ வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட். ஆனா தலைவர் என்னைக்கு வந்து காலேஜ் படிக்க போயிருக்க மாட்டான். நாயண்டா நேர்மடா அப்படின்ட்டு ஊரமுக்கு போயிருந்திருப்பாரு தலைவர். அருவா மவனே அங்க ஷார்ட் ரெடி தேடிட்டு இருக்காங்க. இங்க என்னடா பண்ற? அதுல வந்து தலைவனை கெத்தா காட்டுறதுக்கு ஒரு சீன் வச்சிருப்பானுங்க பாருங்க, வேற லெவல். என்ன பண்ணா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து வில்லன்லாம் சேர்ந்து காலேஜுக்குள்ள வந்து கஜா விக்கிறாங்களாமா. கஜா விக்கிறாங்க பரவாயில்ல, கஜா செடி விவசாயம் பண்ணுவாராமா. விவசாயி எப்படா காலேஜ்ல செடி வளர்ச்சிது அப்படின்னு கேட்டா அதெல்லாம் கிடையாது, இது ஒரு மாசின் இப்படிதான் விற்போம் அப்படின்னு வச்சு வச்சிருப்பாங்க. ஏன் திமுங்களா எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன், ஆனா எதுவும் வரமாட்டேன். ஆக்சுவலி வந்து வன்மையா கண்டிக்கிறேன். ஒரு விவசாயியை போட்டி செய்வதா? விவசாயிகளை காப்பாத்துக்கிட்டு எல்லாரும் படம் எடுத்துக்கிட்டு இருக்கும் போது சங்கர் மட்டும் விவசாயத்தை அழிக்கிற மாதிரி இந்த படத்தை எடுத்திருக்காரு. பாஸ் அவங்க பண்ணது மஞ்சா விவசாயம் இல்ல, கஞ்சா விவசாயம். யாரா பேசுறது? தஞ்சாவூர் தினேஷ் தானடா? கஞ்சாவூர் கணேஷ். கஞ்சாவூர் கணேஷா? தலைவர் வந்து ஆடிட் காட்டுன்ற பேர்ல ரோட்ல டான்ஸ் ஆடுவாரு. ஹீரோயின் அப்பனே படிப்பாரு. ஆனா ஹீரோயின் வந்து மறுநாள் லவ் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்புறம் காமெடியன் வந்து காமெடி பண்ற பேர்ல காம உணர்ச்சியோட ஹீரோயினை வந்து கண்ணாலே கற்பழிப்பாரு. ஆனா போலீஸ்காரங்க வந்து தம்பி இத்தனை செகண்டுக்கு மீறி பார்த்தாப்பா தப்பு, இது செகண்டுக்குள்ள பாத்திருக்கேன்ப்பா தப்பு இல்லப்பான்ட்டு லாஜிக்கெல்லாம் பேசிட்டு போவாங்க இந்த படத்துல. உண்மையில புரியல இது என்ன கருமோ இது அப்படின்ட்டு. என்ன எழவி அது? காமெடி பண்ணலாம் தப்பு இல்ல, காண்டாவர மாதிரியா காமெடி பண்றது. ரூல்ஸ் பேசி காமெடி பண்ற பேர்ல பூமர் ஜோக்ல கொண்டு வச்சிருப்பாங்க. அது பார்க்க கேவலமா இருக்குது. பூமர் ஜோக் கூட மோசமா கிடையாது. உதாரணம் சொல்லலாம், இன்னொரு பூமர் ஜோக் இருக்கு. என்ன பண்ணா ஒரு கலெக்டர் ஆயிட வரமா, அப்ப ஹீரோனை பார்க்க வரமா. ஹீரோனை பார்க்க வரும்போது ஹீரோனை பழைய ஓம் எடுப்பாங்களாமா. அப்ப சொல்லுவாங்க அவன் இங்க வர சொல்லுங்க என்ன வேணா பார்க்கணும் அப்படின்ட்டு. ஹீரோ சொல்ற அவள் இங்க வர சொல்லு நான் பார்க்கணும் அப்படின்னு. ஆனா ஹீரோ வந்து திரும்பி பார்க்க மாட்டேன், ஹீரோயின் பக்கம் போய் பார்க்க மாட்டேன் அப்படின்னு திரும்பி போடுவாரு. அவ்வளவு தூரம் வந்தவன் இந்த வாசல் தாண்டி போயிருக்க மாட்டான். ஏன் கேட்டா அங்க ஒரு ட்விஸ்ட் என்னன்னா வந்து ஒரு கலெக்டர் வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் போகும்பொழுது அங்க ஊர் கலெக்டரோட அனுமதியெல்லாம் போக கூடாதாமா. என்ன ஒரு புத்திசாலித்தனம். புரியல. இது ஒரு ஜோக், இது ஒரு காமெடி. ஜோக் இல்லையா?
அது என்னமோ அந்த தலைவன் வந்து காலில் ஜிபிஎஸ் மாட்டு போனான்னு தெரியல. இந்த ஆன்மேன் படத்தெல்லாம் ஹவுஸ் சஸ்பென்ஷன் தெரியுமா, காலை ஜிபிஎஸ் இருக்கு. அந்த மாதிரி வந்து இது காலை ஜிபிஎஸ் இருக்கான்னு தெரியல. இவர் பார்டர் தாண்டின உடனே அந்த ஊருக்கு லேட்டர் வந்துருவாரு இருக்கிறவரெல்லாம் விட்டு. ஐயோ இவர் பார்டர் காட்ட விட்டாரு ஐயோ அப்படின்ட்டு. இந்த ஊர் கலெக்டர்லாம் வந்து வேலை வெட்டியா இருக்காதா, கண்காணிக்கிறது தான் வேலையா கேட்டா அது ஒரு காமெடிஸ்னா அது ஒரு ஜோக்காமா. அக்மார் பூமர் ஜோக்குகள் அருமையான ஜோக்கு. இதுக்கு பேர் ஜோக்கா? இதுக்கு அந்த மல்லிகடை ஒரு அண்ணா இருப்பார் தெரியுமா, ராமு, அந்த காமெடியே மேல் போல. சிரிங்க சந்தோஷமா இருங்க. இன்னொரு லவ் சீன் தான் வேற லெவல். ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட லவ் சொல்லும் பொழுது, தம்பி நீ ரொம்ப கோவக்காரனா இருக்க, நீ கோவம் வந்தா பரவாயில்ல போட்டு மிதிக்கிற. நாளை பின்ன கல்யாணத்துக்கு அப்புறம் புதினா சட்னி செய்ய சொன்னா தேங்காய் சட்னி செய்ய போய், ஏண்டி நான் புதினா சட்னி செய்ய சொன்னேன், நீ ஏன் தேங்காய் சட்னி செஞ்சே அப்படின்னு என் மண்டையை உடைச்சு தக்காளி சட்னி செஞ்சா என்ன பண்றது அப்படின்ட்டு, நீ வந்து ஆங்கர் மீட்டர் கம்மி பண்ணு, நீ கோவத்தை கம்மி பண்ணுன்ட்டு ஹீரோன்னு சொல்லியிருப்பாங்க. தலைவன் அந்த கோவத்தை கட்டுப்பாடுன்ற பேர்ல ரோட்ல டான்ஸ் ஆகிட்டு இருப்பான். ரோட்ல டான்ஸ் ஆடுறா ஓகே, அது ஓரமா உட்காந்து டப்பாவும் டான்ஸ் ஆடுறா பரவாயில்ல. தலைவன் ரோட் நின்னுக்கிட்டு டிராபிக் ஜாம் பண்ணிட்டு இருப்பான் தலைவன். சங்கர் சார் நீ படம் ஃபுல்லா ரூல்ஸ் பேசிவிட்டு கடைசியா இந்த மாதிரி டிராபிக் ஜாம் பண்றது ஒரு பப்ளிக் நியூசன்ஸ்ன்றது உங்களுக்கு தெரியாதா? இதெல்லாம் வந்து அண்ணின்னு பார்த்தா என்ன பண்ணுவாரு, டிராபிக் ரூல்ஸை மாடுறது, டிராபிக் ரூல்ஸை மீறது எவ்வளவு பெரிய குத்தம் தெரியுமா? ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க யோசிச்சு பாருங்க, அதே இடத்துல அண்ணியன் இருந்து ராம்சரனுக்கு ஸ்கெட்ச் போட்டு தூக்கி ஏதாவது கும்பி பக்கம் பண்ணியிருந்தா என்ன ஆயிருக்கும்? இவர்கள் எவரும் அந்நியன் பார்வையில் இருந்து தப்ப முடியாது. உன் பிரச்சனை என்னவென்று அந்நியனிடம் சொல். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து படத்தில் அஞ்சலி பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து ஹீரோவோட அம்மா, அதாவது அஞ்சலிக்கு ஒரு கெட்ட போட்டுருப்பாங்க. பார்க்கறது நமக்கே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏண்டா அதே பொங்கலுக்கு தான்டா டியர் லவ்வர்னு பார்த்துட்டு வந்துடா அந்த அஞ்சலி கூட்டத்து கெட்ட போட்டு வச்சிருக்கீங்களே, உங்களுக்கே ஜாயவா? எதுக்காக ஏன் இப்படி செஞ்ச? ஹீரோ பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சலியோட பையன், அது டபுள் எக்ஸ்னு, அப்பா ஒருத்தர் பையன் ஒருத்தர். இதில் என்ன ஆகுனா வந்து எலெக்ஷன் கமிஷனாக ஹீரோ வந்திருப்பார். எலெக்ஷன் கமிஷன் ரூல் பண்ணுறாரு, இவரோட பையன் தான் இவங்க, அதனால வந்து டிஎன் டெஸ்ட் எடுங்க அப்படின்னு எச்சரியா பிரச்சனை பண்ணியிருப்பாரு. அப்போ என்ன ஆகும், டிஎன் டெஸ்ட் எடுக்கக்கூடாது அப்படின்றதுக்காக அஞ்சலி என்ன பண்ணுவாங்க, யூடியூப்ல உட்காந்து சர்ச் பண்ணி கெமிக்கல் ஃபேக்டரியில் விழுந்து காலி ஆயிடுவாங்க. அடா அவ்வளோ பெரிய கெமிக்கல் ஃபேக்டரியில் செக்யூரிட்டின்ட்டு ஒருத்தவங்க இருக்க மாட்டாடா, அட்லீஸ்ட் குச்சி வச்சுதான் ஒருத்தர் இருக்க மாட்டாடா. ஏடா அசால்ட் வரைக்கும் வந்து ஊருக்கு காலியாக வரீங்க. இது ஒரு சென்டிமெண்ட் சீன். பட் நான் பண்றது அழுகுதான் வரல. இதெல்லாம் வந்து உனக்கு கஷ்டமா இருக்கு. இது உனக்கு கஷ்டமா இருக்கு. அதாவது ரியல்ல பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு வாங்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும். டீச்சர் வேலை, ஏதாவது ஒரு வேலை, ஏதாவது டிஎன்பிசி எக்ஸாம் எழுதுறது, விஏஓ எக்ஸாம் எழுதுறது அப்படின்னு பல எக்ஸாம் எழுதுவீங்க. அதுக்காக கஷ்டமாக இருக்கும். எப்படா கவர்மெண்ட் போஸ்ட்டுக்கு வெயிட் பண்ணி இருந்திருப்பீங்க. இந்த படத்தில் ஹீரோ மட்டும்தான் ஒரு கவர்மெண்ட் ஜாப் பண்ணால் பரவாயில்ல, தலைவன் மல்டிபிள் கவர்மெண்ட் ஜாப் பண்ணியிருந்திருப்பாரு. ஜானி சின்ஸுக்கே நீ வந்து டஃப் கொடுக்குற, நீ படத்தை ஸ்டார்டிங்கில் அவர் ஐபிஎஸ்ஸாக இருந்தாலும் சொல்லியிருப்பாங்க, அப்புறம் ஐஏஎஸ் ஆகிடுவார், அப்புறம் எலெக்ஷன் கமிஷனாக ஆகிடுவார், அப்புறம் படம் முடியும் போது தலைவர் சிஎம் ஆகிடுவார். இப்படி மல்டிபிள் கவர்மெண்ட் ஜாப்பை பண்டாடி இருப்பார் நம்ம ஹீரோ. அப்புறம் முக்கியமான சீன் தான், தலைவன் வந்து எலெக்ஷன் கமிஷன் இதுதான் இருப்பார். எப்படி இந்த எலெக்ஷனில் எஸ்ஜே ஜெயிக்க விடக்கூடாது அப்படின்னு நல்லா பார்த்துருப்பாரு. இந்த படத்தில் நல்லா ஒரு ஆக்டிங் பார்த்தா எஸ்ஜே சூர்யா மட்டும்தான். அவரும் வந்து பாதி படத்துக்கு மேலே திடீர்னு வந்து சிஜே கேரக்டர் கொடுத்துருப்பாங்க. வா என்ன சொல்றீங்க எயிட்டர்? ஆமாயா. Welcome to San Andreas, I'm CJ from Grove Street, land of the heinous gangbangers in cold heat. இப்போ நான் எலெக்ஷன் நடக்கும், எலெக்ஷன்லாம் முடிஞ்சிட்டு இந்த எலெக்ஷன் மிஷின்லாம் கொண்டு போகணும். இவர் கொண்டு போகிறதுல வந்து அடியாளுங்க இருப்பாங்க. இவர் என்ன பண்ணிருக்கணும், போலீஸை விட்டு அடியாளம் அடிச்சு வச்சுருக்கணுமா இல்லையா? இவர் என்ன பண்ணுவார், இங்கே வச்சு அடியாளுங்க வந்துடுவாங்க, நம்ம புதுசாக ஒன்று யோசிப்போம் அப்படின்ற பேரில் ட்ரோனுக்கு வந்துருமா, ட்ரோனில் கட்டி பறக்கூடுவார். இந்த ஓட்டிங் மிஷினை உங்களுக்கே ஒரு ஆயோடமையா, ட்ரோனில் கட்டி பறக்க விடுறிய, ரோட்டில் எங்கேயுமா ஒரு கல் இருக்காது, கையில் துப்பாக்கி வச்சிருக்கானுங்க, ஒரு டும்முன்னு சுட்டா குறி கொள்றாங்க விடாத கீழே. கட்டதார சொல்கிறது டக்கன் தெரியுமா, டக்கன் 90s விடுவாங்க அப்படின்ட்டு. அது டக்குன்ற மாதிரி ட்ரோன் ஆன் பண்ணிருக்க மாட்டாடுங்க. இது ஒரு புதிய சீன்ட்டு இந்த படம் வச்சிருப்பாங்க. இதே மாதிரி பாத்தீங்கன்னா படத்தோட கிளைமேக்ஸ் சீன்ல ஒரு ஜாம்பி ஃபைட் இருக்கு. வா என்ன சொல்றதுக்கு, ஜாம்பி ஃபைட்டா ஹீட்டர் ஜாம்பி தாயா. படத்தை என்னன்னா வந்து ஹீரோ ஆரம்பிச்ச கட்சி, அந்த கட்சி வில்லங்கிட்ட போயிடுச்சு. அதனால வந்து ஹீரோ சொல்லிட்டு போன மாதிரி ஜனநாயகம் படுவி ஜெயிக்கணும், மக்கள் வந்து காட்சி வாங்காம ஒரு கட்சி ஜெயிக்கணும், காட்சி வாங்காம ஓட்டு போடணும், புது காட்சி ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த கட்சி தான் சமுத்திரக்கனி கட்சி. இந்த கட்சி ஜெயிக்கிறதுக்கோசரம் தலைவர் வந்து கவர்மெண்ட் குள்ள இருந்து வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாரு. அந்த டைம் இவங்க வந்து இங்க ஜெயிச்சிட போறாங்க, சமுத்திரக்கனி ஜெயிச்சிட போறாரு, நான் தான் ஜெயிக்கணும்ட்டு எஜ்ஜஸ்டர் என்ன பண்ணிருப்பாருன்னா, காசு கொடுத்து ஓட்டு போடுங்க அப்படின்னு சொன்னா பரவாயில்ல, ஓட்டு என்ன தெரியுமா, ஓட்டு எண்ணிங்க, ஓட்டு எண்ணும் பொழுது அங்க வந்து பிரச்சனை பண்ணிடலாம், மிஷினை வச்சிடலான்ட்டு வேலை பார்த்துருப்பாரு.
கேட்கவே காமெடியா இருக்குல்ல எப்படி நடக்கும் அப்படின்ட்டு. ஆனா அந்த படத்துல சீனா வச்சிருப்பாங்க. அது என்ன காமெடினா ஜாம்பி மாதிரி அடியானவங்க வருவாங்களாமா, இவங்க ஜேசிபி வச்சு அழுவாங்களாமா. ஆனா அங்க ஒரு போலீஸ் இருக்காது, ஒரு மீடியா இருக்காது, ஒரு யூடியூபர் கூட இருக்க மாட்டா. ஒரு யூடியூபர் இல்லையா எவனுமே இருக்க மாட்டா. ஏதோ காலேஜ் எலெக்ஷன் ஓட்டு என்ற மாதிரி, காலேஜ் எக்ஸிபிஷன் போட்ட மாதிரி காலேஜ் அனாதையா கிடக்கும். இவங்க பாட்டு உள்ள வருவானுங்க, அட்டாக் பண்ணுவானுங்க, டோரை உடச்சு உள்ள வருவானுங்க, மிஷினை போட்டு உரைப்பானுங்க. பட் ஒரு மீடியா கூட வந்திருக்காது, ஒரு போட்டோகிராஃபர் இருக்க மாட்டா, ஒரு டீம் வந்து ஒருத்தர் சாட்டை இருக்க மாட்டா. இப்படி உலகமாக உருட்டு சீனை நம்ம சங்கர் சார் எடுத்துருப்பாரு. சங்கர் சார் என்னது நிஜமா நீங்க தான் எடுத்தீங்களா, நான் எந்த நான் எடுத்துக்கிறேன், நீ எடுத்துட்டு வா அப்படின்ட்டு அக்காக்களை குத்துட்டு வந்தீங்களா அப்படின்னு தெரியல. நக்கல்யா அவனுக்கு துப்பாக்கியை பிடிங்க சிவா அப்படின்ற மாதிரி துப்பாக்கியை பிடிங்க அக்கா அப்படி குத்துட்டு வந்தீங்க போல. ஏன்னா அந்த அளவு தான் வந்துருக்கு இந்த படம். ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த படம் வந்து சங்கர் சாரோட பழைய படங்கள்லாம் பார்த்து அதில் ஒரு சீன் இதில் ஒரு சீன் உருவி புதுசாக எடுக்கிறேன்ட்டு பழைய படம் திரும்பி எடுத்த மாதிரி இந்த படம். ஆச்சரியமான அப்படின்னா அவர் பீக்கில் இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அவரோட ஸ்டைலை இன்ஸ்பயர் பண்ணி ஏகோட பேர் படம் எடுத்தாங்க. அதுலேயே வந்து அந்த பாணின்றது போனியாகவும் போயிடுச்சு பல பேருக்கு. தன்னோட பழைய பாணியில் எடுக்கும் பொழுது அது வந்து புதுசாக இல்லாமல் ரொம்ப கிளீஷாகவும் ரொம்ப பழசாகவும் தான் இருக்குது. ஏன் இந்த படத்தில் வர சீன்ஸே பார்த்தீங்க அப்படின்னா இவர் எடுக்காத இவரோட ஸ்டைல் எடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த படத்தில் சீன் மாதிரி இருக்குது. அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாமா, அப்படி எப்படின்னு இருக்கத்தான் செய்யும். சார் என்னது இது என்ன பார்த்தீங்க அப்படின்னா சங்கர் சார் வந்து புதிய கதை புதிய ஸ்டோரியோட நல்ல ஸ்கிரிப்டோட வந்தார் அப்படின்னா கண்டிப்பாக வந்து படம் நல்லா வரும்ன்றது என்னோட டப்பாசு. திரும்பி வாங்க அந்த பழைய அரிமா அரிமா நாடோ ஈரம் அரிமா அந்த மாதிரி வாங்க. ஸ்டோரி தான் காலி சூப்பராக வாங்கிட்டீங்க, அப்படி ஸ்க்ரீன் பிளே ஒழுங்காக பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ ஸ்க்ரீன் பிளே ரைட்டரையாவது நல்லா பார்த்து ஹையர் பண்ணுங்க. ஓகே லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ என்ன பிடிச்சிருந்த கமெண்ட்ஸை கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி என்ன படத்தை ஓட்டலாம் நினைக்கிறத கமெண்ட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். நானும் அடுத்த ட்ரை பண்ணுறேன். போக சும்மா போகுது லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. ஓகே வீடியோ பார்த்தீங்கல்ல லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உனக்கு காசாக பண்ணாமல் கேட்குறேன், லைக் தான் கேட்குறேன், அதுவே தர மாட்டீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தான் லைக் பண்ணுங்க. ஓகே இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமாக நான் சந்திக்கிறேன். போடுறேன், பாய்.